வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாசி மாத அமாவாசை அன்று நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, இந்த நாளில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் திதி கொடுக்கணும், அதே போல் இந்த நாளில் ஒரே நாள் மட்டும் தவறாமல் இந்த 5 பொருட்களை நீங்கள் வாங்கி தானமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் படிப்படியாக விலகுங்க. வீட்டில் சுப காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். பித்ரு தோஷன்னு எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலக இந்த நாளில் எப்படி வழிபடலாம், இந்த மாசி மாத அமாவாசை என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இன்னும் சிறப்பான பலனை பெறலாங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாத சிறப்பிலே முக்கியமான ஒரு நாள்னா அது அமாவாசைங்க. இது ரொம்பவே முக்கிய வழிபாட்டு நாளாகவும் அமைய போகுது. ஏன்னா இது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தோஷங்கள் இருந்து நம்ம மட்டும் இல்லைங்க, நம்முடைய குடும்பத்தினர்கள் முன்னோர்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு நாளாகவும் மாறப்போகுது. இந்த நாளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 5 பொருட்களை தானம் அளித்தாலே வறுமை நிலை மாறி செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த மாசி மாத அமாவாசையில் பல்குண அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல்குண மாதத்தின் நிறைவு நாளாகவும் இது இருக்குது. இது பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடுவதற்கான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாசி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்காக நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு தானம் செய்து புனித நீராடி துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்குரிய நாளுங்க. அதனால் இந்த நாளில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை செய்திடுங்க. இந்த நாளில் நீங்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புனித நதிகளை நீராடினீங்கன்னா மட்டும் இல்லை, உங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த மாசி மாத அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 16ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 5 பொருட்களை தானம் கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய வறுமை துரதிர்ஷ்டன்னு இருக்கக்கூடிய அனைத்து பார்த்தீங்கன்னா விலகிடும். முக்கியமாக இந்த நாளில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா அரிசும் தானியங்களையும் மாசி அமாவாசையில் தானமாக கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் நிறைவையும் நீங்கள் பெறலாம். அதே போல் தானியங்களை ஆரோக்கியத்தையும் செல்வ நலனுக்காக அடையாளமாக பார்ப்பதால் இந்த பொருட்களை இந்த அமாவாசை அன்று பசி மற்றும் ஏழ்மையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு தானமாக அளித்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதோடு மகிழ்ச்சி அடையும். இது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆசையை பெற்றுத்தருங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எழுதாங்க. இது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. ஏன்னா இந்த மாசி அமாவாசையில் இதனை தானமாக அளிப்பதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும், செல்வ வளம் நிறையும்னு சொல்லப்படுது. இதே நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடைவதற்கும் மறுபிறவியே இல்லாத நிலை அடைவதற்கும் இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்துடுங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படுவங்களுக்கு பிராமணர்களுக்கும் உணவும் பூக்கள் பழங்களை தானமாக கொடுக்கலாம். இது உயர்ந்த புண்ணிய பலனை நிச்சயம் சேர்க்கும். மேலும் இந்த நாளில் அன்னதானம் தானியங்களை தானமாக கொடுத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையோடு செல்வ வளம் கிடைத்திடுங்க. பழங்கள் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக இந்த நாளில் கொடுக்க வேண்டிய இன்னொரு பொருள் என்னென்னா எண்ணெய் தாங்க. எண்ணெய் நெய்யின்னு தானமாக அளிப்பதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் கோவில்களுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். ஏழைகளுடைய வீடுகள் கோவில்களில் நீங்கள் எண்ணெயை தானமாக அளித்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. பொதுவாகவே இந்த மாசி மாத அமாவாசை என்று பார்த்திங்கன்னா பித்ருக்களை வழிபடுவதற்கு அற்புதமான நாளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து நம்ம முன்னோரை ஆராதித்து அவங்கள வணங்கி வந்தாலே நம்ம வாழ்க்கையும் நம்முடைய சந்ததியினரும் வளமோடு வாழலாங்க. முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த வகையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்தாலே பித்தர்களுடைய ஆசை நிச்சயம் நமக்கு உண்டு. இந்த மாசி மாத அமாவாசையில் பார்த்தீங்கன்னா சத்திய நட்சத்திரத்தன்று வருவதால் பித்தர்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா திருப்தி அளிக்கக்கூடிய நாளாகவும் இருக்க போகுது. இந்த நட்சத்திரம் பித்ருகளுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை தரும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நாளில் நீங்கள் பித்ருகளை நினைத்து
பார்த்தீங்கன்னா அன்னம் இல்லைன்னா தண்ணீர் தானம் செய்தீங்கன்னா 10,000 ஆண்டுகள் பித்ருக்களுக்கு திருப்தி அளித்த பலனை தருமா. மேலும் இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா சீராத்தம் செய்தால் பித்ருக்களுடைய திருப்தி அடைந்து 1000 யுகங்கள் நீங்கள் சுகமாக வாழ முடியும்னு சொல்லியிருக்கு விஷ்ணு புராணத்தில். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கடவுளின் அருளையும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் நிச்சயம் பெறலாங்க. இந்த நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோரை ஆராதித்த பிறகு அவங்களை வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பார்த்திங்கன்னா காணாமல் போகும். இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவங்களின் தாகத்தை தீர்த்திடுங்க. இப்படி செய்வதால் அவங்க செய்த பாவங்களும் நீங்கி அவங்க முக்தடைவாங்க. மேலும் இந்த நாளில் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா காகத்தின் ரூபத்தில் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் தவறாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைத்திடுங்க. அதே போல் இந்த அமாவாசை தினங்களில் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலனை தரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த மாசி மாதம் லாபகரமான ஒரு மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபமாக தான் அமையணும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு நிச்சயம் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரப்போகுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய திதியும் தர்ப்பணமும் காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கூடவே சேர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்தாலே குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துடுங்க. திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமண வயதை கடந்தும் என்ன திருமணம் நடக்கவில்லை நினைக்கக்கூடியவங்களும், சுபகாரிய தடைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதால் குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த அமாவாசை தினத்தில் முக்கிய தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மாசி மாத அமாவாசையில் தான் மாகாண கொள்ளை பார்த்திங்கன்னா மாசான கொள்ளை சிறப்பாக அனைத்து அங்காள பரமேஸ்வரி கோவிலில் பிரசித்தியாக நடத்துவாங்க. தீய சக்திகளை எல்லாம் அழிச்சிட்டு நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அவதரித்த ஒரு சொரூபம் தான் இந்த அங்காள பரமேஸ்வரிங்க. இவளுடைய குலதெய்வம் இப்படி உங்களுடைய குலதெய்வமும் இந்த உக்கிர தெய்வமாக இருந்தால் அம்பாளை தவறாமல் வழிபட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபடுங்க. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த நாளை சென்று நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகளை கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்திடுங்க. பரம்பரையாக உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி வழிபட்டு செய்தாங்களோ அதே போல் இந்த நாளில் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்களும் வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. அடுத்து இந்த மாசி அமாவாசைக்குள்ளே பழிகொன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாசி அமாவாசையில் குலதெய்வத்திடம் என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாளாக இருந்தால் மேல் சொன்ன வழிபாட்டை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த கோவிலுக்கு சென்று கடலை நீராடிய பிறகு இறைவனை வழிபாடு செய்து வீட்டுக்கு வந்தால் உங்கள் கஷ்டங்கள் தீரும், வேண்டுதலும் பழிக்குங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்பாள் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் பார்த்தே அம்மானை வழிபாடு செய்யுங்க. 2 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வைத்துட்டு வீட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இதில் எந்த தப்பும் கிடையாது. இந்த குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை நிச்சயம் ஏற்படுத்தி தருங்க. அதே போல் இந்த குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான பூக்கள் வாங்கி கொண்டு செல்வதும் சிறப்பான பலன் உண்டுங்க. குலதெய்வம் எதுன்னே தெரியாதவங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா கால பைரவரை வணங்கி குலதெய்வத்தை தெரிவிக்கும்படி வேண்டிக் கொண்டு அதே சமயத்தில் வேறு எந்த கோரிக்கையும் கால பைரவரினிடம் முன்வைக்காத கவனத்தில் கொள்ளணும். 9 வாரங்கள் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் கால பைரவருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வர அர்ச்சனை முடிந்த உடனே பசுவிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை உணவாக கொடுங்க. இப்படி செய்து வந்தாலே காலத்தில் காலபைரவர் தங்களுடைய குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுப்பாரு. மேலும் இந்த மாசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலையிலே நீங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி போன்ற காரியங்களை செய்திடுங்க. மேலும் காகத்திற்கு தவறாமல் இந்த நாளில் உணவு வைத்திடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மதியமாக 3 மணி 26 நிமிடம் தொடங்கி மாலை 7 மணி 56 நிமிடம் வரை சூரிய கிரகணம் அமைய போகுது. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் வெளியில் வருவதை தவிர்த்திடுங்க. அதே போல் மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா சூரிய கிரகணம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா குடித்த பின்னாடி நீங்கள் உங்கள் கோவிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. தவறாமல் இந்த மாசி மாத அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம்
திதி போன்றவற்றை செய்தாலே முன்னோர்கள் முக்தி அடைவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.